யூஜிசி பில் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த அப்பர் காஸ்ட்டும் பிராமின்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி கத்தி ஒரு 2 நாள்ல சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் அந்த பில்லை வந்து ஸ்டே போட்டு இப்போதைக்கு நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது எதுக்காக இந்த பில் வந்துச்சுன்னா, இந்த ரோஹித் விம்லா அப்புறம் இந்த தப்லி இவங்கெல்லாம் வந்து தற்கொலை பண்ணி இறந்தப்ப கல்வி நிறுவனங்கள்ல நிறைய பாகுபாடுகள் நிறைய இருக்கு. அது ரொம்ப வெளிப்படையா தெரியலனாலும் உள்ள சிஸ்டமிக்கா இருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனை மேற்கோள் காட்டி இப்படி ஒன்று கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதையும் கொண்டு வந்தாங்க. இதை இவங்க நிப்பாட்டிட்டாங்க. நம்ம எல்லாரும் இந்த பிரச்சனையை இதோட நிப்பாட்டிட்டோம். இந்த பிரச்சனை அதுக்கு மட்டும் கிடையாது. இந்த பிரச்சனை இதோட நிற்கவும் நிற்காது. நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, இந்த அப்பர் காஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வருமோ அவங்க தான் அந்த மாதிரி முதல்ல எந்தெந்த டெக்னாலஜிலாம் வருதோ அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். 24 மணி நேரம் இங்கிலீஷில் எதையாவது டைப் பண்ணி அவங்களால போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இதுதான் அவங்க பண்ணுறாங்க. இந்த ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற அந்த பிராமணர்கள் இருக்காங்கல்ல, என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரிசர்வேஷனுங்கிறது இருக்கக்கூடாது. மற்றபடி எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களால தொட முடியல. அதான் இந்த இடஒதுக்கீடு. ஒட்டச்சே ஆகணும்னு 24 மணி நேரம் எங்க இருந்தாலும் இதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம இப்ப வந்து யூஜிசியை உடைச்ச மாதிரி ரிசர்வேஷனையும் உடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நேத்தியோ முந்தா நாளோ ஆர்எஸ்எஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, காஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, காஸ்ட் வந்து சில பேர் பாலிடிக்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, விஷத்தை தண்ணிக்குள்ள கலந்துட்டு ஓடி போய் ஓரமா நின்றுக்கிட்டு, எப்பா அந்த விஷம் கலந்த தண்ணியவா குடிக்கிறீங்க, அப்படிதான் இருக்கு. உண்மையிலேயே ஜாதி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இவங்க எங்க தொட்டிருக்கணும்னா, ஜாதிக்கு எங்க இருந்து அங்கீகாரம் வருது? அந்த பிரம்மன் தலையில பிறந்தது இந்த தியரி தானே. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த பிரம்மன் கதையே பொய் தான், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். நம்ம எல்லாரும் ஹிந்து தானே, நம்ம எல்லாரும் கலப்பு திருமணம் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஆட்டுக்கறியும் கீரியும் கோழிக்கறியும் பிடிச்சதுன்னா சாப்பிட்டுக்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அத்தனையும் புனிதம் தான் அப்படின்னு தானே இருக்கணும். பியூரிட்டி ஜோன். இப்ப இந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசில போறாருல, அங்க கறி சாப்பிடுற விஷயம் அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா அது புனிதம் அற்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு பேரு தான் ஜாதி வெறின்னு. அது இடைநிலை ஜாதிகள் பண்ணாலும் சரி, பிராமணர்கள் பண்ணாலும் சரி, ஜாதி வெறி தான். ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஜாதி வெறி இயக்கம். இல்ல இடைநிலை ஜாதி வெறி பேசுறாங்களோ இவங்க எல்லாம் பவர் இங்க என்ன எடுக்கிறாங்க? அவங்க கிட்ட இருந்து வழிஞ்சு வர தண்ணி தானே கீழே எல்லாம் வருது. பிரம்மனே போய் தான், நீங்க அதை எதையும் நம்பாதீங்க, நம்ம எல்லாம் ஒரு இந்தியர்கள் தான், அதை சொல்லுங்க, அப்ப நீங்க உண்மைன்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தை பிசினஸா தான் பாக்குது. கடவுளுங்கிற நம்பிக்கையே இல்லாதவங்க தான் இவ்வளவு போய் சொல்ல முடியும். அதனால நமக்கு இதுல என்னன்னா, யார் யாரெல்லாம் ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க இந்துத்துவாவையும் அந்த பிரம்மன் தியரியும் உடைக்காம பேசினாங்கன்னா அவங்களுக்கு நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பிரிக்கிறதுக்கான வேலை. இது ரிசர்வேஷனை உடைக்கிறதுக்காக போய் நிற்கும், கான்ஸ்டிடியூஷனை உடைக்கிறதுக்காக போய் நிற்கும்.